ஓய்வு ஞாயிறு. அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்று நேற்றைய சிறு கதையின் தொடர்ச்சி தொடர்கிறது. திக் திக் என நிமிடங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. மன்னர் என்ன முடிவுகள் சொல்வார் என மனதுக்குள் எழுந்த சிறு புன்னகை அவர்களின் முகத்தில் விளையாடும் வண்ணம் மகிழ்வாக மந்திரிமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் தன் மனைவியை அழைத்தார் அல்லவா? சற்றே ஒரு ரகசியம் உரையாடிவிட்டு சொல்கிறார், மந்திரிமார்களே, நீங்கள் அனைவரும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் உங்கள் உறவு முறை யாராலும் இருந்தாலும் இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். சற்றே எழுந்த புன்னகை அனைத்தும் இவர்களுக்கு பயம் என்று மாறிவிட்டது. அலறுகள், உள்ளே குமுறல்கள், நடுக்கங்கள் ஆகிவிட்டது உடலெல்லாம் மந்திரிமார்களுக்கு. என்னடா, நம்மை பாராட்டி பொன்பொருள் கொடுத்து அனுப்புவார் என்றால் 1 மணி நேரத்திற்குள் நம் உறவு முறைகள் அனைவரையும் அழைத்து வர சொல்கிறாரே, என்னதான் அப்படி நம்மளை செய்ய போகிறாரோ இவர் என 1 மணி நேரத்தில் பரபரப்பாக சென்று அனைவரும் தங்கள் உறவு முறைகளை அழைத்து வந்து விட்டார்கள். மன்னர் மறுபடியும் சபைக்கு வருகிறார். வந்து தீர்ப்பு சொல்லும் நேரம் தொடங்கிவிட்டது. தீர்ப்பு இதோ. என் சபையின் மந்திரியார்களே, உங்களை நம்பிதான் என் தேசத்தை நான் உங்களிடம் ஒப்படைத்தேன். நீங்கள் செய்யும் பணி அனைத்தும் மக்களிடையே சிறப்பாக சென்று இருக்க வேண்டும் என்ற நல் எண்ணத்தில் தான் இன்றளவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள், மக்களுக்கு நான் செய்த நல திட்டங்களை யாவையும் சென்றடைய செய்தீர்களா? சற்றே பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். எனக்கு அனைத்தும் தெரியும், நீங்கள் செய்த அனைத்தும் எனக்கு தெரியும் என்று சொன்னவுடன் மந்திரிமார்கள் அனைவர்களுக்கும் பயம் ஏற்பட்டு விடுகின்றது. கூடியிருந்த உறவு முறைகளுக்கெல்லாம் முகத்தை ஒருவரை பார்த்து கொள்கிறார்கள். என்ன நடக்கும் என்று அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். முடிவாக அடுத்த பதிவு